அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆன்மீகத்தில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோ இல்லை அதுவோ சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவலில் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லியிருப்பாங்க, தியானம்னு சொல்லியிருப்பாங்க, கோவிலுக்கு போவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு அடுத்த கட்டமே வர மாட்டேங்குது. நம்ம வந்து ஆன்மீகத்தில் எப்படி இருக்கிறோமே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதுவும் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, கோவிலுக்கெல்லாம் போகிறது ரொம்ப நல்லது தான். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு அதுவும் கொண்டு போகும். குலதெய்வத்தையும் சாமி கும்பிடுறதும் ரொம்ப நல்லதுதான். தியானம் சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தி உக்கார்ந்துகிட்டு எல்லாம் நம்ம பண்ணோம்னா கஷ்டமா இருக்குங்க. எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு பிடிக்காம செய்யவே கூடாது. பிடிச்சி மட்டும்தான் செய்யணும். இல்ல அதுவே அந்த இடத்துல உட்கார வச்சிடும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்கும் பிரபஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குச்சுன்னா கண்டிப்பா உட்காந்து தியானம் பண்ணுங்க. ஆனா அதுவே நீங்க மீறி உட்கார்ந்து பண்ணணும்னு என்னதான் பண்ணுங்க, வரவே வராது. பட் ஆனா ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது கண்டிப்பா ஒரு பக்கம் வரவும் சான்சஸ் இருக்கு. பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சா பண்ணலாம். இல்ல ஈவினிங்கா கூட நிறைய பேர் என்னால மார்னிங் எழுந்துக்க முடியலன்னா ஈவினிங் ஒரு 6 மணி அந்த மாதிரி டைம் கூட விளக்கு ஏத்திட்டு விளக்கு தியானம் பண்றவங்க விளக்கு தியானம் பண்ணலாம். விளக்கு தியானம் பண்ணும்போது புருவ மத்தியில அந்த ஒளி இருக்கிற மாதிரி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது நிறைய டிஃபரன்சஸ் கிடைக்கும். நல்லா அந்த இடத்துல எல்லாம் வந்து வைப்ரேஷன் குறுன்னு ஃபீல்